நீ பேசவா? பூவையாய் மலர்ந்தவள் பெண்ணே நீ பேசவா? பூவையே நீ எழுந்து பெண்ணே நீ பேசவா? புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களமிது. பெண்ணே நீ பேசவா? நெஞ்சத்தில் உள்ளதை நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று பெண்ணே நீ பேசவா? அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள் பெண்ணே நீ பேசவா? பெண்ணே நீ பேசவா? உங்களுடைய இனிய இந்த நாளில் மீண்டும் ஒரு பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. மூனத்து இருந்த முன்னோன் கூத்தில் உடுக்கையில் பிறந்தது ஓசையின் சுழலே. ஓசையில் பிறந்தது இசையின் உயிர்ப்பே. இசையில் பிறந்தது ஆட்டத்தின் இயல்பே. ஆட்டம் பிறந்தது கூத்தினது அமைவே. கூத்தில் பிறந்தது நாட்டிய கோப்பே. நாட்டியம் பிறந்தது நாடக வகையே என்ற கவிதை வரிகளின் பொருள் என்ன என்றால், இறைவன் ஆடிய ஆதி கூத்தில் உடுக்கை ஒலியிலிருந்து ஓசையின் சுழல் கிளம்பியது. அந்த ஓசையின் சுழலிலிருந்து இசை உயிர்த்தது. அந்த இசையின் உயிர்ப்பில் ஆட்டம் பிறந்தது. ஆட்டத்தின் அமைதியிலிருந்து நாட்டியம் பிறந்தது. நாட்டியத்தின் ஒழுங்கமைவும் கட்டுக்கோப்பும் இணைந்த வடிவத்திலிருந்து நாடகம் பிறந்தது என்பது இந்த பாட்டின் பொருள். இந்த கலை வடிவங்கள் அனைத்தையும் ஒருங்கிணைய பெற்றவராக நாங்கள் இன்று எங்களுடைய ஆனந்தராணி பாலேந்திரா அவர்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். இவர் ஏறத்தாழ 50 வருடங்கள் ஆகின்றன கலை பயணத்தில் இடையறாத தொடர்ச்சியான இயங்குகை. பெண்களின் வாழ்வில் மிக சிரமமான வேலை. ஆனால் அவர் அதையும் தொடர்ந்து கொண்டு பலவிதமான பன்முகப்பட்ட ஆளுமையாக அவர் இருக்கின்றார். 600க்கும் மேற்பட்ட மேடை நிகழ்வுகள், 400க்கும் மேற்பட்ட கலை நிகழ்வுகளை தொகுத்து வழங்கி இருக்கிறார். 200க்கும் மேற்பட்ட அரங்கேற்றங்களை தொகுத்து வழங்கி இருக்கிறார். பல நாடகங்களில், திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார். நீங்கள் இளத்து ஆளுமை ஆனந்தராணி பாலேந்திரா என்று இணையத்தில் தேடினால் பல தகவல்களை பெற்றுக் கொள்வீர்கள். ஆனாலும் இந்த பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சியில் ஒரு பெண்ணாக எங்கள் சமூகத்து பெண்களுக்கு அவரோட ஆளுமையின் முழுமையான வடிவமாக நின்று எதை சொல்ல போகின்றார் என்பதற்காக நான் சில கேள்விகளை கேட்க விருப்பப்படுகின்றேன். ஆக நாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வாருங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா அவர்களே. வணக்கம். வணக்கம் குணாலினி. உங்களுடைய இளமை பருவத்தை பற்றி சொல்லுங்கள். பிறந்த ஊர் அல்லது கற்ற பாடசாலைகள் அவ்வாறு. சொந்த ஊர் வல்வெட்டித்துறை, யாழ்ப்பாணத்தில். ஆனால் என்னுடைய இளமை காலம் முழுவதும் நான் கொழும்பிலே கழித்தேன். கொழும்பிலே நான் படித்தது வெள்ளவத்தை சைவ மங்கையர் வித்தியாலயத்தில். ஊருக்கு அவ்வப்போது விடுமுறை நாட்களில் நாங்கள் போய் வந்திருக்கின்றோம். என்னுடைய பாடசாலை காலத்திலேயே எனக்கு பேச்சு, கலைத்துறைகளில் ஈடுபாடு இருந்தது. மற்றது என்னுடைய பெற்றோரும் என்னுடைய கலை ஆர்வத்திற்கு எப்பொழுதும் ஒரு உந்து சக்தியாக இருந்திருக்கின்றார்கள். இது நான் மிக சுருக்கமாக என்னுடைய பாடசாலை, என்னுடைய ஊரை பற்றி நான் சொல்லியிருக்கின்றேன். உங்களுடைய கலை பயணம் நாட்டு பற்றோடும் இறுக இணைந்தது போல தெரிகிறது. ஏனென்றால் 75, 78களில் தொடங்கிய பயணம் இன்று வரை நீங்கள் தொடர்ச்சியாக செய்வதை வைத்து நான் கேட்கின்றேன். உங்களுடைய ஊர், கற்ற பாடசாலை, படித்த பல்கலைக்கழகம் ஆகியன இன்றைய ஆனந்தராணி பாலேந்திரா அவர்களின் ஆளுமையில் பங்கு கொள்கின்ற வகிபாகம் என்ன? நான் ஒன்றை குறிப்பிட வேண்டும். நான் பல்கலைக்கழகத்திற்கு செல்லவில்லை. பாடசாலை படிப்புடனேயே என்னுடைய கல்வி நிறைவு பெற்றது. ஆனால் நான் பல்கலைக்கழகம் ஒன்றில், மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் தயாரித்த ஒரு நாடகத்தில் நான் வெளியில் இருந்து சென்று பிரதான பாத்திரத்தில் நடித்தபடியால் பலர் என்னை மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் நான் படித்தேன் என்று நினைக்கின்றார்கள். என்னுடைய பாடசாலையில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சைவ மங்கையர் வித்தியாலயம் கொழும்பிலே ஒரு தனித்துவமான பாடசாலையாக விளங்கியது. என்னுடைய பெற்றோருக்கும் கொழும்பில் இருந்தாலும் நாங்கள் தமிழோடு வாழ வேணும், தமிழோடு இருக்க வேணும் என்ற காரணத்தினால் தமிழை முக்கியமாக படிப்பிக்கின்ற அந்த பாடசாலையில் என்னையும் என்னுடைய சகோதரியையும் படிக்க வைத்தார்கள். எங்களுடைய பாடசாலையில் பாடசாலை நேரத்தை தவிர சகல கலைகளும் அங்கே படிப்பிக்கப்பட்டன. நடனம், இசை, முக்கியமாக நாடகம். அதாவது ஒவ்வொரு 3 வருடத்துக்கு ஒரு முறை ஒரு முழுநீள நாடகத்தை பாடசாலையினுடைய நிதிக்காக தயாரிப்பார்கள்.
அந்த வகையில் நான் 8ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது பக்த நந்தனார் என்ற நாடகத்தை தயாரித்தார்கள். அதில் நான் நந்தனாருடைய மனைவியாக நான் தான் அந்த நாடகத்தில் நடித்த வயது குறைந்த மாணவி. ஏற்கனவே வகுப்புகளில் சிறிய நாடகங்களில் நான் நடிப்பதை பார்த்து என்னுடைய அந்த நாடக ஈடுபாட்டை கண்டுகொண்ட ஆசிரியர்கள் எனக்கு அந்த பாத்திரத்தை தந்து, அதற்கு பிறகு தொடர்ந்து நான் நாயன்மார்களுடைய வரலாறை நாடகமாக தயாரித்த பொழுது சுந்தரமூர்த்தி நாயனாராக நான் நடித்தேன். மற்றது எங்களுடைய பாடசாலையில் பேச்சு போட்டிகள், மற்ற பாடசாலைகளுடனான விவாத அரங்குகள் எல்லாம் நடைபெறும் பொழுது ஆசிரியர்கள் என்னை அதில் பங்கு பெற்ற வைப்பார்கள். குறிப்பாக அந்த விவாத போட்டிகளில் நான் தான் இளைய மாணவியாக அங்கே விவாதங்களுக்கு செல்வதுண்டு. இவையெல்லாம் என்னுடைய பேச்சு திறமையையும் என்னுடைய நாடகத்தில் இருக்கின்ற என்னுடைய ஆர்வத்தையும் வளர்த்திருக்கின்றன என்று சொல்ல வேண்டும். அதோடு என்னுடைய பெற்றோரும் எனக்கு என்ன விருப்பம் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு எந்த விதமான தடையும் சொல்லாமல் என்னை அதில் ஊக்குவித்தார்கள். அதை நான் முக்கியமாக குறிப்பிட வேண்டும். அதாவது அந்த காலங்களில் 70களில் நான் மேடை நாடகத்தில் நடிக்க வந்த காலத்திலும் சரி, அல்லது பாடசாலையில் நான் பங்கு பெற்றிய காலத்திலும் சரி, குறிப்பாக மேடை நாடகங்களில், அதாவது 60கள் 70களில் தமிழ் பெண்கள் மேடை நாடகங்களில் நடிப்பது மிக அரிதாக இருந்த காலத்தில் நான் என்னை நாடகத்தில் 1975ஆம் ஆண்டு நான் முதலாக நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த மொரட்டுவை கட்டுப்பத்தை பல்கலைக்கழக மாணவர்கள் தயாரித்த அவர்களுடைய நிதியுதவி நாடகத்தில் நான் நடித்தேன். அந்த நாடகத்தில் நடித்த பிறகு நிறைய எதிர்ப்புகள் வந்தன. என்னுடைய பெற்றோருக்கு மிகவும் சங்கடமான அனுபவங்கள் எல்லாம் இருந்தன. என்ன பொம்பளை பிள்ளைய மேடையில நடிக்க விட்டிருக்கிறீங்கள் என்று சொல்லி. ஏனென்றால் எங்களுடைய குடும்பத்தில் அப்படியானவை நடைபெறுவதில்லை. ஆனாலுமே அவர்கள் என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு என்னை தொடர்ந்து நடிக்க வைத்ததுதான் நான் இன்று வரை இந்த துறையில் இருப்பதற்கு முக்கிய காரணம் என்று சொல்லுவேன். உண்மை. ஆனாலும் நான் ஒன்றை சொல்லியாக வேண்டும். நீங்கள் இன்று வரை இந்த துறையில் இருப்பதற்கு காரணம் என்று கூறுகின்ற போது ஊக்குவிப்பை வழங்குகின்ற பெற்றோர் இருக்கின்ற சூழ்நிலையில் உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய கலைத்துறையை ஆர்வமாக வளர்த்தெடுக்க உதவி இருக்கிறார்கள். இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது என்று நினைக்கின்றேன் நான். ஆனந்தராணி, பாலேந்திரா என்று 2 சொற்கள் இருந்தாலும் ஒரு ஒற்றை சொல் போல நீங்கள் மனமுத்த தம்பதிகளாக, கலை தம்பதிகளாக, அற்புதமான தம்பதிகளாக இந்த இலக்கிய உலகத்தில் உங்களை தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள் என்ற அளவிற்கு நீங்கள் வாழ்ந்து வருகிறீர்கள். இவ்வளவு மனமொத்த தம்பதிகளாக நீங்கள் இருக்கின்ற அந்த பெண்ணாக நீங்கள் இருக்கின்ற போது உங்களுடைய அடிப்படை என்ன? எந்த ஒற்றுமைப்பாடா, விட்டு கொடுத்தலா, அல்லது கலைதானா உங்களை இணைக்கிறது என்று கேட்க விருப்பம். ஒரு சாதாரணமான ஒரு பெண்ணில் கலை சம்பந்தமாக ஆர்வமுள்ள ஒரு துணைவர் வருவதால் அவருடைய கலை பயணம் மேன்மேலும் சிறப்புறும் என்பதை நீங்கள் உங்களுடைய அனுபவம் மூலமாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றதா? நிச்சயமாக. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் நான் நடித்த முதலாவது நாடகத்தை தயாரித்தவர் பாலேந்திரா. கலைதான் எங்களை இணைத்து வைத்தது. உண்மையில் கணவன் மனைவி இருவருமே ஒரே துறையில் பயணிக்கும் பொழுது வாழ்க்கை மிகவும் இலகுவாக இருக்கின்றது. அதை நான் கண்கூடாக பார்த்திருக்கின்றேன். அதாவது மனைவி அல்லது கணவர் மட்டும் ஒரு துறையில் இயங்கும் பொழுது பல சிக்கல்கள் ஏற்படுகின்றன. நேர பிரச்சனை இருக்கின்றது. உணர்ந்து கொள்கின்ற துணைவி அல்லது துணைவர் இருக்க வேண்டும். எங்கள் இருவருக்குமே இந்த நாடகத்தில் நாங்கள் இணைந்து நாடகத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்றபடியால் அப்படியான பிரச்சனைகள் எங்களுக்கு வருவதில்லை. மற்றது எங்களுக்கு இடையில் நல்லொரு புரிந்துணர்வு இருக்கின்றது. தனிய நான் நாடகம் மட்டுமல்ல, நீங்கள் ஏற்கனவே கூறியது போல நான் அறிவிப்புத்துறை, ஒளிபரப்பு, இப்பொழுது நான் ஒலிப்பதிவுகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றேன். இப்படி நிறைய நான் செய்கின்றேன். ஆனால் அந்த புரிந்துணர்வு, என்னுடைய திறமைகளை எப்பொழுதும் பாலேந்திரா மதிப்பவர். அதே மாதிரி அவருடைய திறமைகள், அவர் செய்கின்ற விடயங்களை நானும் மதிப்பவர். அந்த வகையிலேதான் எங்களுக்கிடையிலே வாழ்க்கை ஒரு சுமூகமாக போய்கொண்டிருக்கின்றது. இது ஒரு பொழுதுபோக்கு என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் பொழுதுபோக்காக இல்லாமல் நாங்கள் இதை மிகவும் ஒரு காத்திரமாக, ஒரு சீரியஸாக எடுத்து செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நான் இங்கு லண்டனில் இப்பொழுதுதான் நான் இளைப்பாறி இருக்கின்றேன். முழு நேரமாக நான் ஒரு அரசாங்க உத்தியோகத்தராக 36 வருடங்கள் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கின்றேன். அதே மாதிரி பாலேந்திரா ஒரு பொறியியலாளர். தொழில் பார்த்து கொண்டுதான் இருவருமே இப்படியா இந்த கலைத்துறையிலும் இணைந்து பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கின்றோம். அப்பொழுது நாங்கள் இருவருமே வேலை செய்து கொண்டு இந்த ஒத்திகைகள் செய்யும் பொழுது சில வேளை வீட்டுல சமைக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் வராது.
அப்படியான நேரங்கள்ல சமையலோ மற்றது வேற காரியங்கள்ல நாங்கள் வெளியிலிருந்து சாப்பாடு எல்லாம் எடுத்து அதை பற்றி நாங்கள் பெரிதாக கவலைப்படுவதில்லை. மித்து நாங்கள் வேலை செய்யறபடியால் பல அனுகூலங்கள் இருக்கின்றன. அது உண்மையாக ஒரு பெண் என்றாலும் சரி, ஒரு ஆண் என்றாலும் சரி, அது ஒரு முக்கியமான விடயம் என்று நான் நினைக்கின்றேன். ஒரே துறையில் இருக்காவிட்டாலும் கூட அந்த அவர்களுடைய திறமைகளை மதித்து அவர்கள் என்னத்தை விரும்புகின்றார்கள் என்பதை அறிந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும். இப்படி ஆதரவு வழங்கினால்தான், என்னை பொறுத்தவரையில் நான் இங்கு பார்த்த பல பெண்களுக்கு நல்ல திறமை இருக்கின்றது. அவர்கள் அந்த திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு முதலில் குடும்பத்தினர் முக்கியமாக உதவியாக இருக்க வேண்டும். குறிப்பாக துணைவர் அல்லது துணைவி. இப்படி இருந்தால்தான் அவர்களுடைய அந்த திறமைகள் இலைமறைகாயாக இருக்கின்ற அந்த திறமைகள் வெளியிலே வரும். அதை நான் எப்பொழுதுமே உறுதியாக சொல்வது. மிக நல்ல பதில். எனக்கு உங்களுடைய பதவி பிடித்தது அந்த மரியாதை. ஒருவரை மதிக்க வேண்டும். அன்போடு இணைந்த மரியாதை ஒன்று. அடுத்தது விட்டு கொடுத்து வாழ்வது. அவற்றை கொண்டிருக்கின்ற போது அந்த குடும்பம் சிறக்கின்ற இயல்பையும், உங்களுடைய துணைவரும் வேலையை பிரதானமாக தொழிலை வேறொன்றை வைத்துக்கொண்டு ஓய்வு நேர வேலையாக இந்த கலைப்பயணத்தை இவ்வளவு தூரம் கொண்டு போயிருப்பது எதிர்பார்க்க முடியாத வியப்பாக இருக்கிறது. அடுத்தது 78ஆம் ஆண்டுகளில் நீங்கள் அந்த தமிழ் அவைக்காற்று நாடக பள்ளி அதை ஆரம்பித்த கலைக்கழகத்தை தொடங்கியும் இப்போது 17 வருடங்களாக லண்டனில் தமிழ் சிறுவர்களுக்காக நடத்தியும் வருகிறீர்கள் என அறிகிறேன். இப்போது தங்களுடைய கலை பணிகள் அங்கு எவ்வாறு அமைகின்றன? உண்மையில் அந்த கலைக்கூடத்தினுள் நிகழ்வது என்ன? ஏன் நான் இதை கேட்கின்றேன் என்றால், எங்களுடைய பெற்றோர் அந்த கலைக்கூடத்தினுள் நிகழ்வது என்ன என்பதை அறிகின்ற போது அருகில் இருக்கிற பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பை வழங்கக்கூடும். தமிழ் அவைக்காற்று கலைக்கழகம் 1978ஆம் ஆண்டு இலங்கையில் ஆரம்பமானது. அது ஆரம்பமாவதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னர் பாலேந்திரா நெறிப்படுத்திய மிக பிரபலமான நாடகமான கண்ணாடி வார்ப்புகள் நாடகம் மேடியேற்றப்பட்டது 1978ஆம் ஆண்டு. அந்த நாடகத்தில் நானும் நடித்திருந்தேன். அந்த நாடகம்தான் இலங்கையின் தேசிய தொலைக்காட்சியான ரூபவாகினி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது முதலாவது தமிழ் நாடகமாக ஒளிபரப்பான நாடகம். அந்த நாடகத்தை தொலைக்காட்சிக்காக பி. விக்னேஸ்வரன் தயாரித்திருந்தார். அத்தோடு இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திலும் இந்த நாடகம் ஒளிபரப்பப்பட்டது. அந்த நாடகத்தினுடைய வெற்றியை தொடர்ந்துதான் தொடர்ச்சியாக நாடகங்கள் மேடியேற்றப்பட வேண்டும் என்ற நோக்கோடுதான் தமிழ் அவைக்காற்று கலைக்கழகம் ஆரம்பமாகி அந்த காலத்திலேயே ரசிகர் அவை ஒன்றை ஆரம்பித்து ஒரு வருடத்தில் 3-4 நிகழ்ச்சிகளை நாங்கள் வழங்குவோம் என்று அந்த ரசிகர் அவைக்கு உறுப்பினர்களை சந்தாதாரர்களாக இணைத்து நிகழ்ச்சிகளை எல்லாம் வழங்கி வந்தோம். பின்னர் நாங்கள் புலம்பெயர்ந்த பிறகு அந்த தமிழ் அவைக்காற்று கலைக்கழகத்தை இங்கே லண்டனில் எங்களோடு இருந்த உறுப்பினர்கள், அவர்களை நாங்கள் குடும்ப நண்பர்கள் என்று சொல்லுவோம், எல்லாரும் புலம்பெயர்ந்து வர முடியாத சூழலில் இங்கே நாங்கள் மீண்டும் அதை ஆரம்பித்து ஓரிருவர் எங்களோடு இணைந்து இலங்கையில் பணியாற்றியவர்கள் இங்கேயும் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். மீண்டும் தொடர்ந்து நாடக இயக்கத்தை நாங்கள் முன்னெடுத்து வந்தோம். பாலேந்திராவுக்கு அவர் படித்த துறையை விட, பொறியியலை விட நாடகத்தில் தான் கூட ஆர்வம். கூடுதலாக நீங்கள் அவதானித்து பார்த்தீர்கள் என்றால், பாலேந்திரா நெறிப்படுத்துகின்ற நாடகங்கள் நவீன நாடகங்கள், சில மேலைத்தேய நாடகங்களை மொழிபெயர்த்து அந்த நாடகங்களை மேடியேற்றி இருக்கின்றார். எங்களுடைய நாடகங்கள் ஒரு தரமான ஒரு உயர்ந்த நிலைக்கு பெற வேண்டும் என்ற ஒரு காரணமும் அவருக்கு இருந்தது. சும்மா ஒரு பொழுதுபோக்காக ஏனோ தானோ ஒன்று நாடகத்தை செய்யாமல் அந்த நாடகம் கட்டுக்கோப்பாக நேர்த்தியாக பார்ப்பவர்களுக்கு அந்த அளிக்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற நோக்கோடும் அவர் தயாரிப்பது. மற்றது இந்த நாடக இயக்கத்தில் இணைந்து பணியாற்றுகின்ற அனைவருமே தன்னார்வ தொண்டர்கள். எல்லோருமே ஒரு குடும்பமாக இயங்குகின்ற காரணத்தால் தான் இவ்வளவு காலமும் நாங்கள் தொடர்ந்து இயங்க முடிகின்றது. இந்த நாடகங்களை மேடியேற்றுக் கொண்டிருக்கின்ற காலத்தில் கிட்டத்தட்ட 33 வருடங்களுக்கு முன்னர் ஒரு தமிழ் பாடசாலை, பிரெண்ட் தமிழ் பாடசாலையில் எங்களுடைய நாடகம், சிறுவர்களுக்கு ஒரு நாடகத்தை மேடியேற்றுவதற்கு கேட்டார்கள். அன்று தொடங்கி சிறுவர்களை இணைத்து சிறுவர் நாடகங்களை தயாரித்து வந்த பொழுது அந்த பாடசாலையில் படிக்காத வேறு பாடசாலைக்கு செல்கின்ற மாணவர்களின் பெற்றோர்கள் சிலர் எங்களை கேட்டார்கள், நீங்கள் ஒரு பாடசாலை ஆரம்பித்தால் எங்களுடைய பிள்ளைகளையும் இந்த நாடகத்தில் பயிற்சிக்கு நாங்கள் அனுப்பலாம் என்று. அந்த ரீதியில் தான் 2003ஆம் ஆண்டு லண்டன் தமிழ் நாடக பள்ளி என்ற நாடகத்துக்காக மட்டும் இயங்குகின்ற முதலாவது
லண்டனில் ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை. வாரந்தோறும் நாங்கள் பயிற்சிகளை வழங்கி வந்தோம். பயிற்சி என்பது உடல் பயிற்சி, மொழி பயிற்சி, விளையாட்டுகளூடாக தியேட்டர் கேம்ஸ் என்று சொல்வார்கள். அப்படியான பயிற்சிகள் எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து நிறைய சிறுவர் நாடகங்களையும் தயாரித்து மேடையேற்றி லண்டனின் பல பாகங்களிலும் மேடையேற்றி வந்தோம். தற்பொழுதுதான் இந்த கொரோனா காலத்தில் அந்த பாடசாலையை நாங்கள் இடைநிறுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் எல்லாருக்குமே அப்படி இருந்தது. மீண்டும் அதை நாங்கள் இன்னும் ஆரம்பிக்கவில்லை. எங்களுடைய இந்த பயணத்தை ஒரு ஆவணப்படுத்துகின்ற முயற்சி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆவணப்படுத்துவது மிகவும் முக்கியமானது, பதிவுகள் மிகவும் முக்கியமானது. அந்த பதிவுகளை இப்பொழுது பாலேந்திரா செய்து கொண்டிருக்கின்றார். இந்த மேலை தேச பண்புகளுக்கு ஏற்றபடி உங்களுடைய நாடகங்களை ஆக்கி அவற்றை புலம்பெயர் நாடுகளில் 12 நாடுகளுக்கு மேல் உங்களுடைய நாடகங்களை நீங்கள் மேடையேற்றுவதை எல்லாம் நான் அறிகின்றேன். அவ்வாறு செய்கின்ற போது இந்த புலம்பெயர் பிள்ளைகளுக்கு படிப்பிப்பது மேலை தேச கலாச்சாரத்தை உள்வாங்கிய அமைப்புகளாக நீங்கள் நாடகங்களை இசைவாக அவற்றை ஆக்குகிறீர்களா? அதே போல புலம்பெயர்ந்த தேசங்களில் செய்கின்ற நாடகங்களுக்கான வரவேற்பு மக்களிடையே எவ்வாறு இருக்கிறது? சிறுவர் நாடகங்கள், எப்படியான நாடகங்களை அவர்களுக்கு தயாரிக்கின்றோம் என்பதை சுருக்கமாக கூறுகின்றேன். எங்களுடைய சிறுவர் நாடகங்கள் எல்லாம் அநேகமாக அவர்களுக்கு ஏற்றவாறான நாடகங்களைத்தான் நாங்கள் தயாரிக்கின்றோம். கூடுதலாக பஞ்சதந்திர கதைகளை அடிப்படையாக கொண்ட நாடகங்கள். எங்களுக்காக இந்த நாடகங்கள் சிலவற்றை பேராசிரியர் சிவசேகரம், பேராசிரியர் மௌனகுரு ஏற்கனவே எழுதியிருந்த நாடகங்கள், மாவை நித்யானந்தன், குழந்தை சண்முகலிங்கம் மாஸ்டர், மற்றது ஜான்சன் ராஜ்குமார், அவரும் ஒரு நாடக விரிவுரையாளராக இருக்கின்றார். இவர்களுடைய நாடகங்கள், மற்றது சிவசேகரம் அவர்கள் எங்களுக்காக பாலேந்திரா கேட்டுக்கொண்டதற்கிணங்க எழுதிய நாடகங்கள். இவையெல்லாம் பஞ்சதந்திரங்களை கதைகள் போன்றவை. ஒரு மியூசிக், இங்கே ஆடல், பாடல், கூத்து எல்லாம் பெறும். மற்றது சிறுவர்களுக்கு நாங்கள் அவர்கள் இங்கே பிறந்து வளர்கின்ற சிறுவர்களுக்கு அவர்கள் தங்களுடைய வேர்களை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் தான் நாங்கள் அவர்களுக்கு நவீன நாடகங்களை நாங்கள் பழக்குவதில்லை. எங்களுடைய மரபு சார்ந்த, அதாவது அநேகமான நாடகங்களில் இசை கிராமிய மட்டில் நாங்கள் தான் இந்த மெட்டுக்களை போடுவோம். எங்களுக்கு ஒரு இசைக்குழு, நாங்கள் எங்களுடைய அவைக்காட்டு கலைக்கழகத்திலேயே இருக்கின்றார்கள். இந்த பாடகர் குழுவாக நாங்கள் பெரியவர்கள் தான் அந்த இசைக்குழுவிலே பங்கு பெற்றுவோம். கிராமிய மெட்டுக்கள், மில்லிசை மெட்டுக்கள், மற்றது நான் இலங்கையில் பரதநாட்டியம் பழகிய காலத்தில் நான் நாட்டுக்கூத்தும் பழகி இருக்கின்றேன். அந்த கூத்து அசைவுகள் எல்லாவற்றையும் இணைத்துத்தான் இந்த நாடகங்கள். அப்ப அந்த பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கு அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கிறது. இது வித்தியாசமாகவும் இருக்கின்றது. மற்ற அவர்கள் ஏற்கனவே இங்கே மியூசிக்கல்ஸ், லயன் கிங் போன்று பார்த்தவர்களும் இருக்கின்றார்கள். மற்றது அவர்களையும் இந்த நாடகத்துக்குள் நாங்கள் உள்வாங்குவது எப்படி என்றால், சிறிய காட்சியை அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது, உதாரணமாக நாங்கள் 6 வழி மறித்தால் நாங்கள் பாலம் அமைத்திடுவோம் என்று ஒரு நாடகத்தில் ஒரு வரி வருகின்றது. அது பின்னர் பாட்டாக வருகின்றது. இந்த வரியை சொல்லிவிட்டு நீங்கள் இதற்கு நீங்களாகவே காட்சிப்படுத்துங்கள். இது 6 வயதுக்கும் 13 வயதுக்கும் இடைப்பட்ட பிள்ளைகள் தான். உடனே அவர்கள் கூட்டாக டிஸ்கஸ் பண்ணினார்கள். தாங்கள் குழுவாக உடனே சில பேர் நிலத்திலே அப்படியே ஒரு 6 மாதிரி படுத்தார்கள். நிலத்திலே ஒவ்வொருத்தரும் அப்படியே குறுக்கா படுத்த உடனே ஒரு 6 இதன்ற மாதிரி அந்த 6 அசைவோட 2 பக்கத்திலேயும் இருந்து அவர்கள் பாலம் கட்டுகிறார்கள். அப்படி அதுல 4-5 வரிகள் வரும். அவ்வளவுத்துக்கும் அவர்கள் உருவாக்கிய அந்த காட்சியை மெருகுபடுத்தி, பாலேந்திரா அதை மெருகுபடுத்தி மேடையில் அதைத்தான் மேடையேற்றினோம். அவர்களுக்கு மிகவும் சந்தோஷம். ஏனென்றால் அவர்களிடம் இருந்து வெளிப்பட்ட அந்த நாங்கள் சொல்றதைத்தான் நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி இந்த வலிந்து திணிப்பதில்லை. ஏனென்றால் குழந்தைகள் என்றாலும் அவர்களுக்குள்ளே ஆக்கத்திறன் இருக்கின்றது. அந்த ஆக்கத்திறனை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். மற்றது இன்னொன்று, எங்களுக்கு பாசை பிரச்சனை இருக்கின்றது என்றால் எல்லா பிள்ளைகளுமே தமிழ் வாசிக்க மாட்டார்கள். தமிழில் பேச தெரியாத பிள்ளைகளும் எங்களுடைய நாடகப்பட்டறையில் வந்திருந்தார்கள். அதாவது அவர்களுடைய பெற்றோரே இங்கே பிறந்து வளர்ந்தவர்கள். அப்ப இவர்கள் அதுக்கு அடுத்த சந்ததி. பெற்றோருக்கே தமிழ் வாசிக்க தெரியாது. அவர்கள் தங்களுடைய அம்மம்மா, பாட்டியிடம் தான் நாங்கள் கொடுக்கின்ற பிரதிகளை கொடுப்பார்கள். மற்றது நாங்கள் அவர்களுக்கு ஆங்கிலத்தில் எழுதி படிக்க கூடாது என்ற ஒரு அன்பு கட்டளையை நாங்கள் போட்டிருக்கின்றோம். அதாவது நாங்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த பயிற்சியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, அந்த வகையில் அவர்களுக்கு தமிழையும் படிப்பித்துத்தான் இந்த நாடகங்களை வெளியேற்றுகின்றோம்.
மியூசிக்கல்ஸ் என்றால் அல்லது ஒப்பரா என்றால் அதுக்குரிய கட்டணங்கள் எல்லாம் மிக அதிகமாக இருந்தாலும் கூட விரும்பி போய் பார்க்கிறார்கள். ஆனால் உங்களுடைய மேடை நாடகங்களுக்கு அவ்வாறு தமிழ் சமூகத்திற்கு வரவேற்பு இருக்கிறதா? அவை கட்டணத்திற்காக நீங்கள் செய்கிறீர்கள், பணபலம் எவ்வாறு கிடைக்கிறது இவ்வாறு வெவ்வேறு நாடுகளுக்கு சென்றெல்லாம் செய்வது? அதாவது நுழைவு கட்டணம் அறவிட்டு நாங்கள் நாடகங்களை நடத்தி இருக்கின்றோம், பெரும்பாலான நாடகங்கள். ஆனால் மிக பெரிய கட்டணம் என்று இல்லை. ஆனால் எங்களுக்கு அந்த மண்டப செலவு மற்ற செலவுகளுக்காக நாங்கள் அனுசரணையாளர்கள் என்று சொல்லி வர்த்தகர்கள் எங்களுக்கு நெருக்கமானவர்கள், அவர்களுடைய அனுசரணையோடு மற்றது நாங்கள் ஒரு 10 வருடமாக இங்கேயும் அந்த ரசிகர் அவை என்ற ஒன்றை உருவாக்கி வருடத்திற்கு சந்தா சேர்த்து அவர்களுக்கு நாடகங்களை போடும் பொழுது அவர்கள் அந்த சந்தாதாரர்கள் சேர்ந்தவர்கள் நாடகத்துக்கு வருவார்கள். இலவசமாகவும் சில மேடியேற்றங்களை செய்திருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு சில வேளைகளில் ஆரம்பத்தில் நட்டம் வந்திருக்கின்றது, நட்டத்தை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் பிறகு படிப்படியாக சீட்டுகளை விற்று நாடகத்திற்கு ஆக்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. மற்றது எப்படியான அளிக்கையை நாங்கள் வழங்குகின்றோம் என்பதை பொறுத்து தான் பார்வையாளர்கள் அந்த நிகழ்வுகளுக்கு வருவார்கள். அது மிகவும் முக்கியம். நாங்கள் தரமான நிகழ்வுகளை கொடுக்கும் பொழுது பார்வையாளர்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கும் வருவார்கள். மற்றது வேறு தங்களுக்கு தெரிந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு வருவார்கள். நாங்கள் பார்த்தோம், நன்றாக இருக்கின்றது, இன்னொரு நிகழ்ச்சி இருக்கிறது, நீங்களும் பாருங்கள் என்று சொல்லி. அந்த வகையில் தான் எங்களுக்கு இங்கே பார்வையாளர்கள் வந்து கொண்டே இருக்கிறார். பிள்ளைகளுக்கு ஊற வைக்கின்ற விதத்தில் தெரியாமலே அவர்கள் தமிழையும் கற்றுக்கொள்கிறார்கள், மரபை கற்றுக்கொள்கிறார்கள். பஞ்சதந்திர கதைகளிலிருந்து மரபுகளையும் கலாச்சாரங்களையும் எடுத்துக்கொள்வதற்கு உங்களுடைய கலைப்பணி பெரிய உதவி செய்கிறது. உண்மையில் எனக்கு தெரியாத இடங்களை எல்லாம் நிரப்பக்கூடியதாக இந்த விடை இருந்தது. நல்லது. நான் இப்போது உங்களை கேட்க போவது உங்களுடைய குரல் அறிவிப்பு துறையை பற்றி. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பல வருடங்களாக ஒலித்துக் கொண்டிருந்த குரல் என்ற அறிமுகத்தோடு ஆரம்பமான உங்களுடைய குரல் இப்போதும் நான் கதையாடல்களில் பார்க்கிறேன். SRS வானொலியாகட்டும் அல்லது நூலகம் பதிவுக்காக நீங்கள் 225 சிறுகதைகளை வாசித்து அளித்திருக்கிறீர்கள், 150 கட்டுரைகளை அளித்திருக்கிறீர்கள். உங்களுடைய கதைகளை நான் கேட்கின்ற போது உங்களுடைய அறிவிப்பு குரல் ஒரு பக்கம் இருக்க, செய்தி வாசிப்பாளராக தீபம் டிவியில் 14 வருடங்கள், சன்ரைஸ் நீங்கள் 15 வருடங்கள், அவ்வாறு எல்லாம் நான் இணையதளங்களில் பார்க்கின்றேன். இந்த குரல் வசீகரிப்பது என்று சொல்வதை விட வசியம் செய்வது என்று நான் சொல்வேன். உண்மையில் நான் கதைகளை கேட்கின்ற போது உலகத்தை சிருஷ்டித்து விடுகிறது. ஒரு மாய உலகத்தினுள் நீங்கள் அந்த குரலை கேட்டுக்கொண்டிருந்தால் அந்த உலகம் விரிகிறது. அந்த கதாசிரியர் எழுதிய உலகத்தை உங்களுடைய குரல் விரித்து விடுகிறது. ஏற்ற இறக்கங்களாகட்டும், சிரிப்பாகட்டும், சினுங்கலாகட்டும், அழுகையாகட்டும், அனைத்தையும் சொல்லுகின்ற அந்த குரல். அந்த குரலின் வரலாறு என்ன? எப்போது நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் உங்களுக்கு இந்த குரலை பற்றி ஒரு திறமை, தனித்திறமை இருக்கிறது என்று? அதன் பின்னணியில் இருப்பவர்கள் எனக்கு சிறு வயதிலிருந்தே வாசிப்பு பழக்கம் இருந்தது. ஆரம்பத்தில் எல்லோரையும் போல அம்புலி மாமா அப்படியான புத்தகங்களை வாசித்து அதன் பின்னர் நான் படிப்படியாக ஒரு தீவிரமான ஒரு வாசகியாக மாறியிருந்தேன். நான் இளவயதில் வாசிக்கும் பொழுது மற்றவர்கள் போல மனதுக்குள் வாசிப்பதில்லை. நான் உரத்து வாசிப்பேன். கதை வாசிக்கும் பொழுது அதில் அம்மா பாத்திரம் அல்லது அப்பா பாத்திரம் என்றால் நான் அந்த பாத்திரம் மாதிரி நடித்தே வாசிப்பேன். நான் நினைக்கிறேன் அதுதான் என்னை நாடகத்துக்குள் இணைத்தது என்று சொல்லி. இயற்கையாகவே என்னிடம் அப்படி ஒரு திறமை வந்திருக்கின்றது. அந்த வேளைகளில் நான் இலங்கை வானொலி, எங்களுக்கு அப்பொழுது இலங்கை வானொலி ஒன்றுதானே ஒரு ஊடகமாக இருந்தது. வானொலி நாடகங்கள் எல்லாம் கேட்பேன், வானொலி நிகழ்ச்சிகளை கேட்பேன். எனக்கு அந்த வானொலியில் நாடகங்கள் நடிக்க வேண்டும் என்று மிகவும் ஆர்வம். ஏனென்றால் இந்த வாசிப்பில் நான் இந்த நாடக பகுதியை வாசிப்பது போல, மற்றது நான் பாடசாலையில் நாடகங்கள் நடித்த அந்த ஆர்வத்தில் இலங்கை வானொலியில் 1974ஆம் ஆண்டு 18வது வயதில், அதாவது 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் அந்த தேர்விலே பங்கு பெற்றலாம். நான் 74ஆம் ஆண்டு அந்த தேர்வில் நான் தெரிவாகி இலங்கை வானொலிக்குள் வானொலி நாடக உரைச்சித்திர கலைஞராக இணைந்தேன். அங்கு எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைத்தன. இளம் பெண்ணாக இருந்தாலும் நான் நினைக்கிறேன் என்னுடைய குரல் அந்த வானொலிக்குள் வெளிவரும் பொழுது அது வித்தியாசமாக, மற்றது நடிப்பிலும் என்னுடைய பரிமாணம் கொஞ்சம் கூடுதலாக இருந்திருக்க கூடும். அப்பொழுது இருந்த தயாரிப்பாளர் AM வாசகர், அவர் என்னுடைய திறமையை இனம் கண்டு நிறைய வாய்ப்புகளை தந்திருந்தார்.
அதன் பிறகு பி விக்னேஸ்வரன், அவர் பரிச்சாத்த நாடகங்களில் நிறைய நாடகங்களில் எனக்கு நடிக்க வாய்ப்பு வழங்கி, பிறகு அவர் நாடக தயாரிப்பாளராக வந்த பொழுது நிறைய நாடகங்களில் நடித்து 81ஆம் ஆண்டு வரை நான் நாடகத்தில் நடித்தேன். இப்ப நீங்கள் கூறியது போல சிறு கதைகள், கதையாடல் நிகழ்ச்சியில் இந்த கதைகளை வாசிக்கும் பொழுது உண்மையில் என்னுடைய மனதிலே அந்த கதை ஒரு படமாக விரிகின்றது. நான் வாசிக்கும் பொழுது அந்த படமாக விரிகின்ற பொழுது அந்த உணர்ச்சிகள், அந்த பாத்திரங்கள் பேசுகின்ற முறை எல்லாவற்றையும் நான் அந்த எனக்குள்ளேயே அந்த படத்தின் ஒரு காட்சி வருகின்ற அந்த தோற்றத்தை என் மனத்திரையில் அது என்னுடைய குரல் அதற்கேற்ற மாதிரியான உணர்ச்சி பாவங்களை கொடுக்கின்றது என்றுதான் நான் நினைக்கின்றேன். மற்றது, நான் ஒரு கதையை வாசிக்கும் பொழுது நான் 2-3 தரம் அந்த கதையை முதல் வாசிப்பேன். வாசித்து அந்த கதாசிரியர், அந்த எழுத்தாளர் என்ன சொல்ல வருகின்றார், அவர் எப்படி அந்த வசனங்களை அவர் எப்படி எழுதி இருக்கின்றார் என்பதை நான் எனக்குள் உள்வாங்கிக் கொண்டுதான் நான் அதை வெளிப்படுத்துகின்றேன். தமிழகத்தில் பவா செல்லத்துறை போன்றவர்கள் சிறுகதையை வாசித்துவிட்டு பிறகு அவர்கள் தங்கள் பாணியிலே அந்த கதை என்னத்தை சொல்ல வருகின்றது, என்ன கதை என்றதை சொல்லுகின்றார்கள். ஆனால் நீங்கள் அப்படியே வாசிக்கிறீர்கள் என்று நான் அவர்களுக்கு சொன்னேன். ஒரு எழுத்தாளர், அவருக்கு ஒரு பாணி இருக்கிறது. அவர் ஒரு வசனத்தை எழுதும் பொழுது அந்த வசனம் மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமாக இருக்கின்றது. எல்லாருமே ஒரே மாதிரி எழுதுவதில்லை. அவர்களுடைய கற்பனை வளத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதுகிறார்கள். நான் அதை அப்படியேதான் கொடுக்க விரும்புகின்றேன். சில எழுத்தாளர்களுடைய அந்த வசன நடையை பார்க்கும் பொழுது உண்மையில் அது மிகவும் அருமையாக வருகின்றது. நான் அதை அப்படியேதான், எந்த விதமான ஒரு மாற்றமே செய்வதில்லை. கனடாவில் வெளிவரும் தாய் வீடு மாத இதழுக்கு நான் கட்டுரைகள், கதைகளை அவர்கள் எனக்கு ஆசிரியர் திலீப் குமார் அனுப்புவார். நான் குரல் கொடுப்பேன். ஆனா கந்தசாமி எழுதிய சகீதா என்ற சிறுகதை, அதற்கு ஒரு வாசகி ஒருவர் குறிப்பை எழுதியிருந்தார். அதை எனக்கு திலீப் குமார் எனக்கு அனுப்பியிருந்தார். அதில் அவர் குறிப்பிட்டிருந்தார், தான் பொதுவாக சிறுகதைகளை ஒலி வடிவில் கேட்பது தனக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றால் ஆசிரியருடைய எழுத்து வடிவம் அல்லது அவருடைய நோக்கம் அந்த குரல் வடிவில் அது வேறு விதமாக போய்விடுகிறது. அதனால தனக்கு அது அப்படி கேட்பதில்லை. ஆனால் அந்த கதையை நான் வாசித்த அந்த கதையை கேட்ட பிறகு தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக் கொண்டுள்ளேன். ஏனென்றால் அது இன்னொரு பரிமாணத்தில் மிகவும் அழகாக வந்திருக்கின்றது என்று சொல்லி அதை கேட்ட பொழுது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. மற்றது மேடை நிகழ்ச்சிகளும் கூட நான் தொகுத்து வழங்கும் பொழுது, குறிப்பாக நீங்கள் அரங்கேற்றங்கள் அவற்றை பார்த்திருப்பீர்கள். நான் பரதநாட்டியம் பழகி இருக்கிறேன் என்றபடியால் எனக்கு அந்த வர்ணனைகளை எல்லாம் எப்படி கொடுப்பது என்பது தெரியும். மற்றது எதையும் நான் ரசித்து செய்வது, மற்றது நான் நேரம் எடுத்து செய்வேன். அங்க போய்த்தான் அல்லது ஏனோ தானோ ஒன்று செய்வது எனக்கு பிடிப்பதில்லை. ஏனென்றால் நாங்கள் பார்வையாளர்களுக்கு முன் நிற்கின்றோம். நாங்கள் அவர்களை லேசாக எடுக்கக்கூடாது. எதுவாக இருந்தால் அவர்களுக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும். அவர்கள் பார்க்க வருகின்றார்கள், நாங்கள் அவர்களுக்கு சரியான விடயங்களை சரியான விதத்தில் கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் எனக்கு இருக்கின்றது. உண்மை, உங்களுடைய பதிலில் பலவிதமான பெண்கள், பலவித திறமை உள்ளவர்கள் முன்னேறுவதற்கான சந்தர்ப்பங்களை உங்களுடைய எடுத்து காட்டுகிறது. உங்களுடைய பதில் சொல்லி செல்கிறது. உண்மையில் நான் உங்களால் கல்வி அறிவூட்டப்படுகிறேன் என்று கூட சொல்லலாம். நடனத்துறை, உங்களுடைய நாட்டிய துறையில் எவ்வாறு மெய்ப்பாடுகள் என்று சொல்லுகிறீர்கள் போல நாடகத்தில் மெய்ப்பாடுகள் என்று சொல்லுகிறீர்கள், அவை இரண்டும் நீங்கள் இணைந்த கலை வடிவமாக இருப்பது எவ்வாறு அவை கைகோத்து செல்கின்றன? நான் பரதநாட்டியம் சிறு வயதில் பழகி 1973ஆம் ஆண்டு என்னுடைய சகோதரியுடன் இணைந்து அரங்கேற்றம் செய்திருந்தேன். எனக்கு 3 குருமார். ஆரம்பத்தில் திருமதி கமலா ஜோன் பிள்ளை சிறு வயதில் பழகியது. அதன் பின்னர் ஸ்ரீகாந்தம் சகோதரிகள். என்னுடைய பிரதான குரு என்று நான் எப்பொழுதும் சொல்லுவது திருமதி கார்த்திகா கணேசர் அவர்கள். அவர் தயாரித்த நாட்டிய நாடகங்கள், ராமாயணம், கிருஷ்ணலீலா போன்ற நாட்டிய நாடகங்களில் எல்லாம் நான் முக்கிய பாத்திரத்தில் பங்கு பெற்றி ஆடி இருக்கின்றேன். அந்த நாட்டிய நாடகங்களை செய்யும் பொழுது அங்கே நடிப்பும் வருகின்றது. தனிய நடனம் மட்டுமல்ல, முகபாவங்கள் நிறைய வருகின்றது. நான் நினைக்கின்றேன் அது என்னோட மேடை நாடகங்களில் நடிக்கும் பொழுது நிறைய கை கொடுத்திருக்கின்றது. ஆனால் அதே வேளையில் நடனத்துக்கான அசைவுகள் அல்லது முகபாவங்கள் வேறு,
நாடகம் என்று வரும் பொழுது அது மிகவும் வித்தியாசமானது. நடனத்தில் காட்டுவது போன்று நான் நாடகத்தில் காட்ட முடியாது. நாடகத்திற்கான அந்த பாத்திர வார்ப்பை உணர்ந்து கொண்டு என்றால் நடனம் நாங்கள் பேசுவதில்லை, உடல் அசைவு மூலம் தான் காட்டுகின்றோம். ஆனால் நாடகத்தில் நாங்கள் இங்கே வசனம் பேசுகின்றோம். அந்த வசனம் பேசும் பொழுது அதில் நாட்டிய கலப்புகள் கொண்டு வரக்கூடாது. அதில் நான் மிகவும் உறுதியாக எப்பொழுதும் இருந்து வருகின்றேன். நிச்சயமாக எனக்கு அது உதவி செய்திருக்கின்றது. அந்த நவரசங்கள் என்பது, அந்த நாடகம் என்பது என்னுடைய இந்த கதை வாசிப்புகளில் கூட எனக்கு உதவி. மிக நல்லது. உங்களுடைய தமிழ் பெண்களுக்கு நீங்க சொல்ல விருப்பப்படுகின்ற செய்தி என்ன? எல்லோருக்குமே ஏதோ ஒரு திறமை இருக்கின்றது. அது நிச்சயமாக கலை அல்லது எழுத்துத்துறை மட்டுமல்ல, அதில் சமையல், கைவினை, அப்படியான பல திறமைகள் இருக்கின்றது. ஆனால் என்னென்றால் அதை வெளிக்கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சிக்க வேண்டும். மற்றது நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். அத நேரத்தை நாங்கள் திட்டமிட வேண்டும். இப்பொழுது எல்லாருமே பெண்கள் பெரும்பாலும் வேலைக்கு செல்கின்றார்கள், குடும்பம் இருக்கின்றது, குடும்பத்தை கவனிக்க வேண்டும். ஆனாலும் கூட எமக்கான நேரத்தை நாங்கள் ஒதுக்க வேண்டும். அது அரை மணித்தியாலமாக இருக்கலாம், ஒரு மணித்தியாலமாக இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் என்று தேவையில்லை. நீங்கள் திட்டமிட்டு ஒரு கிழமையில் ஒரு மணித்தியாலமோ ஏதோ எனக்கான நேரம் என்று ஒதுக்கி அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்குள் இருக்கின்ற பல திறமைகளையும் நீங்கள் வெளிக்கொண்டு வரலாம். நீங்கள் ஒரு காலமுமே நீங்கள் எழுதாதவராக இருந்தாலும் கூட நீங்கள் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு ஏதோ நீங்கள் எழுத துவங்கலாம். ஒரு பொறி பறக்கிற மாதிரி உங்களுக்கு எழுத வரும். அதே மாதிரி நீங்கள் ஒரு சமையலில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறவர் நீங்கள் வித்தியாசமான ஒரு சமையலை நீங்கள் செய்தால் நீங்கள் அதை மற்றவர்களுக்கு அறியப்படுத்தலாம். இப்பொழுதுதான் நிறைய ஊடகங்கள், யூடியூப் அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கின்றது. பிள்ளைகளிடம் கேட்டு அதை எப்படி நீங்கள் உங்களுக்கு தெரியாவிட்டால் இந்த தொழில்நுட்பம் எப்படி நான் அதை செய்யலாம் என்ற மாதிரி, அப்படி அதுக்கு நாங்கள் தான் முயற்சிக்க வேண்டும். மற்றவர்கள் எங்களுக்கு தருவார்கள் என்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது. முயற்சிகளை நாங்கள் எடுத்தால் நிச்சயமாக அது எங்களுக்கு மனநிறைவையும் தருவதுடன் நல்லொரு பொழுதுபோக்கான விஷயமாகவும். மற்றது நான் இன்னொன்று சொல்ல வேண்டும், தொழில், வேலை, பிள்ளைகளை பார்ப்பது என்று நாங்கள் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருந்து விட்டு ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்க்கையில் இளைப்பாறிக் கொண்டு எங்களுடைய பிள்ளைகளும் வளர்ந்து அவர்களும் எங்களை விட்டு தங்களுடைய குடும்பம் என்று வெளியே போன பிறகு என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருப்பார்கள் பல பெண்கள். அப்பொழுதுதான் யோசிப்பார்கள், நான் என்னத்தை செய்வது. நீங்கள் அப்பொழுதும் ஆரம்பிக்கலாம் நிச்சயமாக. ஆனால் முதலே ஆரம்பித்திருந்தீர்கள் என்றால் நீங்கள் அதை தொடர்ந்து உங்களுக்கு நிறைய நேரம் பெறும். இன்னும் கூடுதலாக புது புது முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கலாம். குறிப்பாக இந்த வகையான கதையைத்தான் நான் ஒவ்வொரு பெண்ணிடம் இருந்தும் பேசும் செய்தி ஒரு சமூகத்திற்கு ஒரு பெரிய உயிர்ப்பை ஆக்கும் என்று நம்புகின்ற அந்த இடம் இந்த உங்களுடைய இந்த சொற்களாக இருக்கின்றன. மிக நன்றி. உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்று கலை சார்ந்து நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? கிட்டத்தட்ட என்னுடைய இந்த கலை பயணம் 50 ஆண்டுகள் ஆகின்றது. நான் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருப்பதால் இப்பொழுது நான் செய்கின்ற வேலைகளை தொடர்ந்து செய்து இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் தொடர்தான் நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் எனக்கு ஒரு திட்டம் என்னுடைய இந்த கலை வாழ்க்கை, இந்த பயணத்தை நான் ஒரு பதிவாக கொண்டு வர வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை இருக்கின்றது, ஒரு நூல் வடிவிலே. நான் ஏற்கனவே வெற்றிமணி பத்திரிகையில் என்னுடைய நாடக அனுபவங்களை ஒரு தொடராக கிட்டத்தட்ட 2 வருடங்கள் மாதம் எழுதி கொண்டிருந்தேன். நான் பல அலுவல்கள் காரணமாக அதை இடைநிறுத்திவிட்டேன். நான் உண்மையில் முகநூலில் தான் அதை ஆரம்பித்து பிறகு வெற்றிமணி ஆசிரியர் என்னை கேட்டுக்கொண்டு நான் அந்த இதழுக்காக எழுத ஆரம்பித்தேன். அந்த எழுதுவது என்று நான் இப்பொழுது சொல்லும் பொழுது நான் ஒரு காலமுமே எழுதாத ஒரு ஆள். நான் நடிப்பது, ஆடுவது, பாடுவது, அதெல்லாம் செய்வது. ஆனால் இந்த முகநூலில் நான் நுழைந்த பொழுது இந்த அனுபவத்தை எழுதுவோம் என்று சொல்லி நான் எழுத ஆரம்பித்தேன். அப்பொழுதுதான் நான் யோசித்தேன், பரவாயில்லை, எனக்கு எழுதவும் வருகிறது என்று சொல்லி. ஏனென்றால் நான் பல துறைகளில் இருந்தபடியால் அதைத்தான் நான் சொல்கின்றேன். நாங்கள் செய்ய துவங்கும் பொழுது தெரியும் எங்களுக்கு சிலது முயற்சி செய்ய முடியும் என்று சொல்லி. அந்த வகையில் இந்த நூல் தான் என்னுடைய ஒரு எதிர்கால திட்டமாக இருக்கின்றது. ஏனென்றால் ஈழ தமிழ் சூழலில் பெண்கள் நாடகத்தில் இயங்கிக் கொண்டு வருவது அல்லது ஒரு மிக நீண்ட காலமாக இயங்கிக் கொண்டு வருவதை பதிவாக இல்லை. ஆண்களை பற்றி எல்லாம் நிறைய பதிவுகள் வந்திருக்கின்றன.
ஆனால் அந்த பதிவுகள் இல்லை. மற்றது குறிப்பாக இப்பொழுது இலங்கையில் பாடசாலைகள், பல்கலைக்கழகங்களில் எல்லாம் நாடகமும் அரங்கியலும் ஒரு பாடமாக இருக்கின்றது. அந்த பாடங்களில் பார்த்தால் பெண்களை பற்றி எல்லாம் இல்லை. ஈழத்து தமிழ் பெண்கள் மேடை நாடகங்களில் அவர்களுடைய பங்களிப்புகளை பற்றி அங்க பெரிதாக ஒன்றும் இல்லை, பலருக்கு தெரியவும் மாட்டது. அப்ப நான் நினைத்தேன் இது நிச்சயமாக ஒரு பதிவாக இருக்க வேண்டும். மற்றது எனக்கும் என்னுடைய அனுபவத்தை பகிர வேண்டும் என்றது அதுதான் என்னுடைய ஒரு திட்டம். மற்றது நான் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கின்ற இந்த ஒலிப்பதிவுகள் எல்லாம் தொடர்கின்றன. அது தேவையானதும் கூட எங்களுடைய தமிழ் சமூகத்திற்கு. அல்லது ஒரு காலத்தில் அது ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கப்படலாம், அல்லது பிற மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்படலாம். எந்த மொழியிலாக இருந்தாலும் உங்களுடைய அனுபவம் நாடக வாழ்வில், உங்களுடைய கலை துறையில் நீங்கள் செய்திருக்கின்ற அந்த சாதனைகள் பதியப்படுவது மிகவும் தேவையான ஒன்று. அதற்கு மனம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள். இந்த பெண்ணே நீ பேசவா நிகழ்வில் நீங்கள் கலந்து கொண்டதை பற்றி உங்களுடைய எண்ணம் என்ன? எனக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. நாளினி, நீங்கள் வித்தியாசமான சில கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்கின்றீர்கள். அது எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது. பொதுவான நேர்காணல்களில் கேட்கின்ற கேள்விகளை விடுத்து சில கேள்விகளை நீங்கள் கேட்டது எனக்கு நல்ல சந்தோஷம். நான் சொல்ல விரும்புகின்ற கருத்துகள் எல்லாவற்றையும் நான் சொல்லுவதற்கான ஒரு தளமாகவும் இது அமைந்திருக்கின்றது. எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உங்களுக்கும் இந்த நேர்காணலை செய்வதற்கு ஒழுங்குகள் செய்த திரு தேவராசா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வேளையில். மிக நல்லது, மிக நன்றி. ஆக இன்று ஒரு சிறப்பான ஆளுமையோடு நாங்கள் இந்த பெண்ணே நீ பேசவா நிகழ்வை முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். மீண்டும் ஒரு புதிய ஆளுமையோடு அடுத்த வாரம் பெண்ணே நீ பேசவா நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பெண்ணே நீ பேசவா. பூவையாய் மலர்ந்தவள். பெண்ணே நீ பேசவா. பூவையே நீ எழுந்து. பெண்ணே நீ பேசவா. புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களமிது. பெண்ணே நீ பேசவா. நெஞ்சத்தில் உள்ளதை, நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று. பெண்ணே நீ பேசவா. அன்னையாய், தந்தையாய், அகில உலகம் போற்றிடும் தாயவள். பெண்ணே நீ பேசவா. பெண்ணே நீ பேசவா.